ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஊருக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கும் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே வாமிட்டிங் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, அடுத்தது உடனே லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஊருக்கு போயிருந்தப்ப தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அவங்களுக்கும் அதே சிம்டம் தான். வாமிட் எடுத்துக்கிட்டு லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்தனால அது இன்ஃபெக்ஷன் ஆகி பாப்பாவுக்கும் வந்துட்டு ஊருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவளுக்கும் அதே சிம்டம்ஸ். வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. அதனால் அவளை கூப்பிட்டு சரி வாமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். சின்ன குழந்தைங்க தான் தங்கச்சி பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாமிட் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சின்ன சின்ன குழந்தைங்கன்றதுனால எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுதுங்க. நம்ம எப்படி தான் பாதுகாப்பாக பிரித்து வச்சுருந்தாலும் இதுங்க விளையாடுறத கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அங்கே இருந்துட்டு வந்த உடனே பாப்பாவுக்கும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. இங்கே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாள் ஃபுல்லாக வாமிட் தான். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே என் மேலே ஃபுல்லாக வாமிட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பாடி ஃபுல்லாக ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சி. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா, நல்லா டானிக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாகி இப்போ தான் நார்மலாக இருக்கா. இன்றைக்கி தான் எனக்குமே உடம்பு இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா, அவ்வளோ பாடி பெயினு, சளி, ஜுரம், இருமல் வேறு. நைட்டு ஃபுல்லாக இருமி இருமி வயிறே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இருமல் எல்லாமே இப்போ தாங்க ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அடுத்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா, மயிலுங்க. எப்போவுமே கிச்சனில் காலையில் கதவை திறந்ததும் எப்போவுமே அந்த இடத்துல நான் மயில் பார்க்காம இருக்க மாட்டேன். காலையில் கதவை திறக்கும் போதே வேண்டிக்கிட்டே திறப்பேன். இன்றைக்கி மயில் நான் பார்க்கணும், முருகா முருகான்னு பார்த்து வேண்டிக்கிட்டே திறப்பேன். கண்டிப்பாக ஒரு மயிலாவது என் கண்ணில் பட்டுருவாங்க. 1 நாள் 2 நாள் பார்க்கலனாலும் அந்த 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா 4, 5 மயில் சேர்ந்த மாதிரி வரும். பார்த்துருவேன். திறந்ததும் காலையில் 6 மணிக்கு கதவை திறக்கிறோமா, திறந்து அந்த மயிலை பார்த்தா தாங்க எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி திறந்து வச்சதும் இன்றைக்கி முருகரோட தரிசனம் எனக்கு கிடச்சிருச்சுங்க. ஓகே, பாய்.